யூஸ் பண்ணுறது. வணக்கம், நான் டாக்டர் கே பரமேஸ்வரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல். இப்போ டயபெட்டிஸினுடைய ப்ரிவலன்ஸ் நம்ம சென்னையில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டயபெட்டிஸ் ஆன் வீல்ஸ் 100 நாட்கள் 100 இடத்துல நாங்கள் வந்து கேம்ப் நடத்தி டயபெட்டிஸ் ப்ரிவலன்ஸ் எப்படி இருக்குது, டயபெட்டிஸ் எவ்வளோ இருக்குது நம்ம சென்னையில் அப்படின்றது இதில் வந்து 4 கீ ரிசல்ட்ஸ் நம்ம ஸ்டடியில் கிடைச்சது. முதல் கீ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் பண்ண பாப்புலேஷன்ஸ் வந்து 3971 மக்கள். ஸோ அதில் வந்து 21% மக்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கிறதா ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சியில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நம்பர் இந்த பாப்புலேஷன்ஸில் டயபெட்டிஸ் வந்துருக்காது. ரெண்டாவது ஆராய்ச்சி என்ன சொல்கிறோன்னா நம்ம ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் வந்து எவ்வளோ தூரம் டயபெட்டிஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பாப்புலேஷனில் ஒரு 69 மக்கள் பர்சன்டேஜ், அதாவது 69 பேருக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் இருந்தது. அது 3.4% நம்மளுடைய ஸ்டடியில். அதில் 55 பேர் பர்சன்டேஜ் வந்து டயபெட்டிஸாக மாறுது. அதாவது ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிஸாக மாறதுக்கு 55% மக்கள் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அலார்மிங் ரிசல்ட்ஸாக நம்ம ஸ்டடியில் வந்திருக்கு. அடுத்ததாக என்னன்னா உடல் பருமன், இந்த ஒபிசிட்டி, இது ரொம்ப பரவலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டடியில் டயபெட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்களுக்கு 67% மக்களுக்கு வந்து உடல் பருமன் இருக்குது. ஸோ உடல் பருமன் வந்து டைரெக்டாக வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதோடு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மக்கள் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட், மாவு சத்து. ஸோ கார்போஹைட்ரேட் வந்து அதாவது ரெக்கமெண்டட் வந்து 40லேருந்து 55%. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 180லேருந்து 220 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டடியில் நம்ம பார்த்ததில்ல, இந்த டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு, அது முன்னாடி அவங்களுக்கு தெரியாதவங்க டயபெட்டிஸ் இருக்குது, அவங்க வந்து 88% கார்போஹைட்ரேட் அவங்க டெய்லி உணவில் எடுக்கிறாங்க. அப்போ மாவு சத்து வந்து அதிகமாக எடுக்கிறதுனாலையும் டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நம்ம இந்த ஸ்டைலில் கண்டுபிடிச்சதுன்னா, ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து அவங்க கொஞ்சம் கான்ஷியஸாக டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட், மாவு சத்தை வந்து கம்மியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த ஆராய்ச்சி இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் இந்த ஸ்டடியில் நாங்கள் பார்த்தது என்னென்னா, டயபெட்டிஸோடைய ப்ரிவலன்ஸ் அதாவது இன்னைக்கு சென்னையில் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் வந்து நம்ம எடுக்கிற உணவில் வந்து மாற்றம் வேணும். அதாவது மாவு சத்து கம்மியாக இருக்கணும். ரெண்டாவது உடற்பயிற்சி இல்லாமல் உடல் பருமன் அதிகமாக வரதுனாலையும் இந்த டயபெட்டிஸ் வரதுக்காக இந்த ஆராய்ச்சிகள் இப்போ சொல்லியிருக்கோம்.